ஹாய் ஃப்ரெண்ட், ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் சாப்பிட்டாச்சா? நேற்று ஐபிஎல் மேட்ச் வேறு லெவலில் இருந்தது. இது வரைக்கும் ஃபார்ம்லேயே இல்லாமல் அடிக்காமல் இருந்த இந்த ஐபிஎல் ஐபிஎல் சீசன் ஃபுல்லாக அடிக்காமல் இருந்த ரிசர்வ் பண்ணிட்டு ஆர்சிபிக்கு எதிராக நேற்று செஞ்சுரி போட்டார். அதிரடியாக செஞ்சுரி போட்டார், வெளுத்து வாங்கிட்டார். யாரெல்லாம் ஃபார்மில் இல்லையோ அவங்கெல்லாம் ஆர்சிபிக்கு எதிராக மேட்ச் விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்துடுவாங்க. அன்றைக்கி அப்படி தான் இஷான் கிஷன் ஃபார்முக்கு வந்தார். இன்றைக்கி ரிஷப் பண்ணிட்டு நேற்று இதுக்கு முன்னாடி வருஷமாக அப்படி நிறைய பேர் ஃபார்மில் இல்லாதவங்கலாம் ஆர்சிபி எதிராக விளையாண்டு ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அதுதான் நடந்தது நேற்று. என்ன அடிங்க, மரண அடி. ரிஷப் பண்ணிட்டு அவ்வளோ அடித்தனால தான் அவ்வளோ ரன் வந்தது. 225 ரன் வந்தது. அவ்வளோ ரன் வரும்போதே பயமாக தான் இருந்தது, ஆர்சிபி ஜெயிப்பாங்களா இல்லையான்ட்டு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்தது. யாருக்கு மேலே அப்படின்னா விராட் கோலி மேலே. எல்லாருக்குமே விராட் கோலி இருக்காருங்கும்போது கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு சேசிங் மாஸ்டருங்கிறனால அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிட்டு இருந்தோம். அதே மாதிரி அவரும் பண்ணார், 50 போட்டார். அதிரடியாக விளையாண்டு 50 போட்டார். 30 பாலில் 54 ரன் அடித்தார். அப்புறம் அவர் விக்கெட் போனால் ரொம்ப கஷ்டமாக போச்சு. சால்ட்டும் நல்லா விளையாண்டார். சால்ட் அவுட் ஆனார். அப்புறம் டக் அவுட் ஆனார். யார் ஃபாரின் பேட்ஸ்மேன் ஒருத்தர் டக் அவுட் ஆனார். ஜிதேஷ் சர்மா நல்ல வேலை காப்பாற்றி விட்டார். அதுதான் உண்மை. ஜிதேஷ் சர்மா கடைசி வரைக்கும் நின்று அது ரெடியாக ஆடி கேப்டனாக இருந்து பொறுப்பாக இருந்து கடைசி வரைக்கும் ஆட்டத்தை முடித்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டார். அப்படி அங்கும் ரொம்ப தோற்று போயிடுவோம் அப்படின்னு நினைச்ச மேட்ச் நல்லபடியாக வின் பண்ணி ஆர்சிபி உள்ளே போயிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.